ஹாய், வணக்கம் டு அபிஷேக் vlogs. ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம், வந்தாரை வாழ வைக்கும் மலைக்கோட்டை முருகன். இன்னைக்கு இங்கே தான் வந்திருக்கோம். சென்னை பக்கத்தில், அதாவது ஒருகடம் ஸ்ரீபெரும்புதூர் ரோட்ல இருக்கிற ஒரு ஸ்தலம் தான் இது. இந்த ஸ்தலத்துக்கு நிறைய விசேஷங்கள் இருக்கு, நிறைய கதைகள் இருக்கு. இங்கே வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள் இந்த கோவிலுக்கு வருது. பொதுவாகவே முருகர் கோவிலுக்கு போகிறது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தான். இதில் என்னன்னாக்க, முருகர் வந்து மூலவர் வந்து மிகப்பெரிய மூலவர் இருக்கிற ஸ்தலம் மலைக்கோட்டை முருகர். இந்த கோவிலை பற்றி இன்னும் பேசுறதுக்கு நிறைய இருக்கு. நிறைய பேரை நான் இங்கே சந்திக்கும் போது பல பேர் வந்து, சார் நீங்கள் சீரியல் பண்ணுறீங்க, படம் பண்ணுறீங்கலாம் மீறி இப்போ எல்லாருமே இந்த ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட் நல்லா இருக்கு, அபிஷேக் vlogs பார்க்குறோன்னு சொல்கிறவங்க அத்தனை பேருக்கும் நன்றி. வாங்க உள்ளே போய் தரிசனம் பண்ணிக்கிட்டு இந்த கோவிலை பற்றி இன்னும் கொஞ்சம் விளாவரியாக பேசுவோம். குருவுக்கு குரு, மகா குரு அப்படிங்கிறதான் முருகரை எப்போவுமே சொல்லுவாங்க. பொதுவாக பெரிய குரு ஸ்தலம் அப்படின்னு பேசும்போது திருச்செந்தூர் கோவிலை பற்றி பேசுவாங்க. திருச்செந்தூர் கோவில் போங்க, உங்களுக்கு வந்து குரு தசை நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எந்த முருகரை எங்கே கும்பிட்டாலும் அவர் குரு தான், அவர் மகா குரு தான். இந்த கோவிலெல்லாம் பார்க்கும்போது, ஒரு சில கோவிலை பார்க்கும்போது நமக்கு அது ரொம்ப சுபிக்ஷமாக இருக்குது, ரொம்ப வளர்ச்சியாக இருக்குது அப்படின்னு தெரியும், தோணும். இதை நான் வாழ்க்கையில் எப்படி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் நேர்மையாக இருக்கணும், ஒன்று. ரெண்டாவது, அந்த எண்ணத்துக்கு உழைக்கணும், ரெண்டு. மூணாவது, அந்த நல்ல எண்ணங்கள் வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது இருந்தால் தான், இந்த மூணு காம்பினேஷனும் ஒர்க் அவுட் பண்ணால் தான் ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கும். கோவிலுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கோவில் வந்து ஸ்தாபனமாகி பிரசித்தமாகி அது வளர்ந்து வரும்போது எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒன்று வந்து இந்த கோவிலோட ஈஓ, ரெண்டாவது வந்து இந்த கோவிலோட அர்ச்சகர். ஈஓ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ஈஓலாம் வந்து கணக்கு பார்க்குற வரைக்கும் தான் இருக்கும். பட் ஒரு சில பேர் வரலாறே எழுதுவாங்க அப்படின்னு நண்பர் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போது அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும்போது அர்ச்சகர் இங்கே எங்கே உள்ள வர்றாருனாக்கா, அவர் பூஜை மட்டும் தனியாக பண்ணல. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கோவிலை டெவலப் பண்ணி, இந்த கோவிலை பற்றி நிறைய வரலாறுகளை தெரிஞ்சு அது பிரபலப்படுத்தி பேசி வெளியில் மக்கள்கிட்ட போய் சேர்க்குறாங்க, ஒன்று. ரெண்டாவது, அர்ச்சகர் வந்து அவரோட செய்கிற பூஜையில் அவரோட அந்த எண்ணங்கள் இருக்குல்ல, ஒரு விஷயம் நடக்கணும், உங்களோட வேண்டுதல் பூர்த்தி ஆகணுங்கிற எண்ணம், அது முழுமையாக இருந்தால் தான், இந்த ரெண்டு காம்பினேஷனும் சேர்ந்தால் தான் ஒரு கோவில் வந்து பெரிய அளவில் தெரிய வரும், பெரிய அளவில் பிரசித்தி ஆகும். இப்போது இந்த கோவிலை நம்ம பற்றி பேசும்போது இந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம சந்திக்க போகிறோம். பட் இது ஏன் சொல்கிறேன்னாக்க, நீங்கள் சினிமாவில் எடுக்கட்டும், வாழ்க்கையில் எடுங்க, ஒரு ரெண்டு பேர் முழுமையாக நேர்மையாக ஒரு வேலை செஞ்சால் அது கண்டிப்பாக வெற்றி அடையும். என்னோடய விளாகும் அப்படி தான், இன்னும் சொல்ல போனால். ஏன்னா இங்கே விளாக் வந்து பெரிய டீம்லாம் கிடையாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் எங்கள் விளாக் பெரிய டீம் கிடையாது, 3 பேர் வேலை பார்க்குறோம். நான் கேமராக்கு முன்னாடி இருக்கேன், கேமராக்கு பின்னாடி சுபாஷ் நண்பர் இருக்கார், கரூரில் ஒருத்தர் உதயன் இருக்கார், அவர் எடிட் பண்ணிட்டு இருக்காரு. 4வது ஒரு முக்கியமான ஆள் இருக்கார், என் கூடவே இருக்கிற வெங்கடேஷ்னு ஒருத்தர். அவர் தான் எங்களை எல்லா இடத்தையும் கூப்பிட்டு போவார், நாங்கள் சோர்ந்து போகும்போது எங்களை வந்து உற்சாகப்படுத்துவார். ஸோ இதான் எங்கள் டீம், எங்களோட கோர் டீம். இப்போ இந்த விளாக் இந்த அளவுக்கு பிரபலமாக இருக்குது, பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க, இந்த எனர்ஜிஸ் எல்லாம் சேரும்போது தான் நடக்குது. அது இந்த கோவிலையும் நடந்திருக்கு. இந்த கோவிலில் இருக்கிற இந்த ரெண்டு முக்கியமான பேர், அர்ச்சகரும் சரி, அந்த ஈயும் சரி, அவங்கள நம்ம நேரில் சந்தித்து இன்னும் இந்த கோவிலை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? எங்கே இருக்கீங்க? ஓ அப்படியா, எல்லாம் நல்லா இருக்கா ப்ரோக்ராம்லாம்? இன்னைக்கு எந்த ஊர்? தாம்பரம். தாம்பரத்துலேருந்து இங்கே வரீங்களா? ஏன்? முருகர் பார்க்க. முருகர் எவ்வளோ கோவில் இருக்காரு, அதுக்கு எந்த கோவிலுக்கு வரீங்க? இந்த வாரம் ஒரு நல்ல செய்வார், சந்தோஷமா இருக்கு. இங்கே வந்து வச்சு போனால் நிம்மதியாக இருக்கு. சரி, ரைட். இந்த கோவிலில் நிறைய முக்கியமான வரலாறு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி உள்ளே வரும்போதே வந்து இங்கே மேலெலாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஃப்ரெஸ்கோன்னு கூட சொல்லலாம் பேர். எவ்வளோ அழகாக கதைகளில் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ அழகாக அதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதை பார்க்கும்போது நமக்கு இந்த கோவிலோட ஒரு வரலாறு தெரியும். இது நிறைய இடத்துல பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு சில கோவில் அது அந்த மெனக்கெடல் இருக்குல்ல, அந்த மெனக்கெடல் இருக்கும்போது தான் இந்த அளவுக்கு வேலைகள் நடக்கும். ஐயா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? ஆர் பாஸ்கரன். ஆர் பாஸ்கரன். 30 வருஷமா இருக்கும். 30 வருஷமா இருக்கீங்க இதே கோவிலுக்கு? இதே கோவிலில் வந்து இந்த தசரா கன்னியாகுமரி திருச்செந்தூர்.
மாறி தசரா இப்போ சீசன் ஆரம்பிச்சு தசரா அங்கே 3 வருஷம் அந்த அந்த 10 நாள் அங்கே போயிடுவீங்க. 3 வருஷம் 10 நாள் தசரா ஃபுல்லாக இருக்கும். இவங்க வீட்டில் யாரும் இருக்காங்க. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல, வேண்டான்ட்டேன். ஏன்? சின்ன லவ் லவ் பண்ண இறந்து போச்சு, அது வந்து வேண்டான்ட்டேன். ஓ, லவ் பண்ணவங்க இறந்து போயிட்டு பார்த்த பொண்ணெல்லாம் பார்த்தாங்க, வேண்டான்ட்டேன். லவ் பண்ணவங்க இறந்துட்டாங்க, ஜாலியாக லைஃப். அதனால கல்யாணம் பண்ணாங்க வேண்டாண்டீங்க. டோட்டலாக கடவுளுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டீங்க. நல்லா இருங்க சாமி, நன்றி. ஒரு கோவிலுக்கு போனால் ஒரு சில பேரை பார்த்தாலே வைப்ரேஷன் வருவாங்க. அதுவும் பூஜை பண்ணுறவங்க அதிகமாக அந்த மந்திரம் ஜபம் பண்ணுறவங்கலாம் பார்க்கும்போது இன்னும் அதிகமாக அது நடக்கும். இந்த கோவிலோட அர்ச்சகரோட நான் இருக்கேன். ஐயா, உங்கள் பேர் ஐயா? சந்திரசேகர் சிவாச்சாரியார் பேரு. சரிங்க ஐயா, எனக்கு நான் இந்த கோவிலுக்கு முதல் முறை வரேன். சரி. இவ்வளவு சிறப்பா இந்த கோவில் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. இது என்ன இப்பதான் புதுப்பிச்சாங்களா? இது வந்து பழைய காலத்து கோவில் சார். நமக்கு எவ்வளவு பழசு? கிட்டத்தட்ட அருணகிரிநாத சாமியா பாடல் பண்ற ஸ்தலம். 1200 வருஷத்துக்கு முன்னாடி உண்டான கோவில். இந்த கோவில் 1200 வருஷத்துக்கு முன்னாடி உண்டான கோவில் சார். பாடல் பண்ற ஸ்தலம் இது. சரி. அருணகிரிநாதரால் திருப்புகழ் 8 திருப்புகழ் பாடல் பண்ற ஸ்தலம் இங்க. ஆமா. இந்த சாமியோட வடிவை பத்தி சொல்லுங்க. என்ன விசேஷம் இந்த மூலவர்? வந்து நம்ம வந்து உலகத்திலே மிக உயரமான முருகன் சார். 2 அம்பாலோட வள்ளி தேவசேனா முருகன். அது சாமி வந்து 7 அடி உயரம், அம்பாள் 5 அடி உயரம். உங்களுக்கு சுவாமி வந்து அருகோண பீடத்துல இருப்பார். உங்களுக்கு கீழே இருந்தே சுவாமி உயரமான முருகன். எல்லா இடத்துலையும் 3 அடி பீடம் இருக்கும், அதுக்கு மேல சுவாமி இருப்பார். நமக்கு இங்க 7 அடி உயரம், சுவாமி அருகோண பீடத்துல இருக்காரு, அம்பாலும் அருகோண பீடத்துல இருக்கா. அது ஷட்கோண பீடம்னு பேரு. அருகோணம் 6 கோணம் இருக்கு. சரவண பவ ச ர வ ந ப வ இப்படி இருக்கு. உங்களுக்கு முருகனுக்கு உகந்தானது 6 முகங்களும் உண்டு. உங்களுக்கு அது பீட வடிவத்திலேயே இருக்கு. உங்களுக்கு சரி. அதாவது நமக்கு இந்த திரிசதி அர்ச்சனை பார்த்தீங்கன்னா 6 திரிசதினா 300. அந்த அர்ச்சனை பார்த்தீங்கன்னா முருகனுக்கு மட்டும் ஸ்பெஷல். அது ஓம் நம் சௌம் ஸ்ரீம் சரவண பவ சத்யோ ஜாதகர்தஜ பிரம்ம சிருஷ்டிகாரண சுப்பிரமணிய சிவநாத சுவாமினே நமஹா. இந்த மாரி 6 முகத்துக்கும் உண்டு. ஒரு முகத்துக்கு 50 அர்ச்சனை. அதுமாதிரி 6 முகத்துக்கு வந்து 6 6 300 அர்ச்சனை, திரிசதி அர்ச்சனை. அது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ஸ்பெஷல் நமக்கு உண்டு. அதுங்க அருவோண பீடம். உங்களுக்கு அது மாதிரி இந்திரனுடைய வஜ்ராயுதத்திலான உண்டானது தாமர ஜலம். சரி. அதுவும் சுவாமி அந்த குளமும் பார்த்தீங்கன்னா அருகோண வடிவத்தில் இருக்கும். அதுவும் அருகோணம் தான். 6 கோணம் ஷட்கோணம். அது மாதிரி விமானம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விமானம் வந்து ஷட்கோண விமானம். எல்லாம் முருகனுக்கு உகந்தது எல்லாமே இங்கே இருக்குது சார். இன்னொன்று ஆமாம், 6 படை வீடு, 6 முகம், ஷட்கோணம்ங்கிறது வந்து எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான ஸ்தலம். அதுவும் பாடல் பெற்ற ஸ்தலம். ரொம்ப விசேஷமானது பாடல் பெற்றது. அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஸ்தலம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த பகீரதன் ஒரு அரசன், அதான் ராஜ பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். இந்த வடிவம் இருக்கு, இதுல போட்டுருக்கா பாருங்க. இதுல எல்லாமே அந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு ஃபுல்லா இதுல நம்ம ஓவியமாக நம்ம வச்சிருக்கோம். இது எல்லாம் அதாவது நம்மளுடைய கோயில் ஸ்தல வரலாறு வந்து உங்களுக்கு பகீரத அரசன் வந்து இங்க ராஜ பரிபாலனம் பண்ணிட்டு இருக்காரு. சரி. அதாவது ஒரு கோட்டையா இருந்த காலம் இது. வல்லக்கோட்டைங்கிற பேர் வந்தது. அந்த பகீரத அரசன் வந்து ரொம்ப அகம் கொண்டு யார் வந்தாலும் மதிக்கிறதுல அப்படியே பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நாரத முனிவர் வந்திருக்காரு. அவருக்கும் சரியான மரியாதை கொடுக்கல. அவர் உடனே அந்த அரசனுக்கு சாபம் இட்டு போய்ட்டார். இந்த நாடெல்லாம் இழந்து ரொம்ப கஷ்ட நிலைமைக்கு வந்துடணும் அப்படின்னு. கொஞ்ச நாள்ல ராஜா ரொம்ப கஷ்ட நிலைமைக்கு வந்து மறுபடியும் அவரை நாரத முனிவர் போய் சந்திச்சிருக்கார். அவர் உடனே தூர்வாச முனிவர் போய் பாரு, அவரை தரிசனம் பண்ணிருக்கார். அவரை போய் தரிசனம் பண்ணணும். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, பாதிரி மரத்தடியிலிருந்து முருகப்பெருமான நினைச்சு சுக்கிரவாரம் விரதம். வெள்ளிக்கிழமை விரதம். நீ நினைக்கக்கூடிய காரியமான உடனே திடமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவருடனே அந்த பாதிரி மரத்தடியிலிருந்து முருகப்பெருமான சுப்பிரமணியன் நினைச்சு சுக்கிரவாரம் விரதம் இருந்திருக்கார். விரதம் இருந்தோம்னா உனக்கு கல்யாண கோல காட்சி அளித்து மறுபடியும் ராஜபரிபாலனம் பண்ணது ஐதீகம். நம்ம கோயிலுக்கு 2 ஸ்பெஷல். என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். செவ்வாய் வெள்ளி. ஆமா. இதில் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 9 செவ்வாய்க்கிழமை வரணும். இங்கே விரதம் இருந்து வந்து சுவாமி தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு. சரி. அது மாதிரி வெள்ளிக்கிழமையும் விசேஷம். சரி. அந்த பாதிரி ஸ்தல விருட்சம் அது இருக்கு. பாதிரி மரம் ஸ்தல விருட்சம். அப்படி இருந்த அவன் விரதம் இருந்தவன இழந்த செல்வங்களை மீட்டு தரும் வல்லக்கோட்டை முருகன். அதெல்லாம் கோட்டையெல்லாம் இழந்துட்டான். மறுபடியும் முருகப்பெருமானாராலும் மறுபடியும் பெற்றான். அதான் இழந்த செல்வங்களை மீட்டு தரும் வல்லக்கோட்டை முருகன். ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு கிட்டத்தட்ட அதாவது பழைய காலத்துல இருந்து எல்லாம் இடிஞ்சு ஊந்தி போச்சிடலாம். அந்த ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா 4 கருங்கல் தான் இருக்கும். தெற்கு ராஜகோபுரம் அதெல்லாம் ரொம்ப அந்த காலத்திலே எழுந்து. அதுக்கு பிறகு நமக்கு எல்லாம் அந்த பூஜைகள்லாம் பண்ணி மந்திரங்கள்லாம் நிறைய ஜபங்கள், மூலமந்திர ஜபங்கள் பண்ணியிருக்கோம். அதாவது 1 கோடி மூலமந்திர ஜபம் பண்ணியிருக்காங்க. மந்திரத்தை பத்தி ஒன்று கேட்கணும். தப்பா சொல்லுங்க சார்.
ஒரு கோடி மந்திரம்னு நீங்க சொல்றீங்க. ஆமா சார். மந்திரத்தோட பவர் என்ன? ஏன்னா 3 விதம் இருக்கு. கண்டிப்பா. அதாவது பக்தி ஒண்ணு இருக்கு, மந்திரம் இருக்கு, மந்திரம் இருக்கு. ஆமா. இதுல வந்து மந்திரம் அப்படிங்கறத நீங்க ஸ்பெசிபிக்கா சொல்லும்போது ஆமா அதுக்கான சக்தி என்னங்கிறது கொஞ்சம் சொல்றீங்களா? கண்டிப்பா. இந்த கோவில் வரலாறு சேர்த்தே சொல்லலாம். ஆமா, அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மந்திரம் அப்படிங்கிறது இறைவனால் உண்டாக்கப்பட்டது எல்லாமே. அப்ப அந்த மந்திரத்தினுடைய என்ன அப்படின்னா, தெய்வாதீனாம் ஜெகத் சர்வம் மந்திராதீனந்து தெய்வத்தம் தன்மந்திரம் பிராமணாதீனாம் பிராமணோ மம தேவதா அப்படின்னு பேரு. இப்போ உலகம் பூரா தெய்வம் இருந்துருக்கு. அந்த தெய்வம் எங்க இருக்கு அப்படின்னா அந்த மந்திரத்துல இருக்கு. அதான் அந்த மந்திர வைப்ரேஷன். இப்போ சாதாரண பார்த்தீங்கன்னா ஒரு ஜபம் பண்றோம், அந்த மூலமந்திர ஜபம் பண்றோம். அந்த மூலமந்திர ஜபத்தை நம்ம சொல்ற போது ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு பலம் உண்டு, பலன் உண்டு, எல்லாமே உண்டு. ஓம் அப்படின்னா அதுக்கு வரும் அகார உகார மகார ஓம்காரம் அப்படின்னு பேரு. ஓமுக்கே இவ்வளோ பெரிய எல்லா வடிவங்களும் இருக்கு, வைப்ரேஷனும் இருக்கு. அந்த வைப்ரேஷன் வந்து அது மாதிரி நமக்கு சுவாமிக்கு மூலமந்திர ஜபங்கள் பண்றோம். அந்த மூலமந்திர ஜபங்கள்னால தான் இவ்வளோ பலன். என்ன அப்படின்னா, இந்த ஜனங்கள் கோவிலுக்கு வரணும், இந்த ஜனங்களுக்கு உண்டான அவ என்ன மனசுல நினைக்கிறாளோ அது உடனே நடக்கணும். இந்த கோவிலுக்கான மூல மந்திரம் என்ன? அதான் சுவாமியினுடைய மகா மூல மந்திரங்கள் வந்து ஓம் சரவண பவ. இதுதான் மந்திரங்கள் பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு, எல்லா முருகப்பெருமானுக்குமே ஓம்கார வடிவம் தான் எதாவது முழு முதற் கடவுள் விநாயக பெருமான். சரி, அதனை தொடர்ந்து தான் நம்ம பாக்கி எல்லா சுவாமியும் நமக்கு. இதுல பரமேஸ்வரனுக்கு 5 முகம்னா முருகப்பெருமானுக்கு 6 முகம் உண்டு. அதான் அந்த திருசீத்துல சொல்ற மாதிரி அந்த 6 முகத்துக்கும் தனித்தனி மாலாமந்திரங்கள் ஜபம். சரி, அந்த மாலாமந்திரங்கள் ஜபம் பண்ணி பூஜை பண்ணி இவ்வளோ ஜபங்கள் பண்ணதோடு தான் இவ்வளோ ஆக்கர்ஷண சக்தி. இப்போ ஜனங்களுக்கு என்ன வேணும், எவ்வளோ செல்வங்கள் வேணும், அத்தனை செல்வங்களும் சாமி தர்றார். இந்த 16 செல்வங்களும் சாமி கொடுக்குறார். வெறும் பணம் மட்டும் கிடையாது, கல்வி செல்வத்திலேருந்து எல்லாமே கொடுக்குறாரு சாமி. வியாபார அபிவிருத்திகள், குழந்தைகளை கல்யாணம் ஆகலையா உடனே கல்யாணம் ஆகுது, அதுமாதிரி குழந்தை பிறக்கலை அப்படின்னு வந்து சாமி இங்கே வருது. எல்லாமே 7 வாரம் 9 வார கணக்கில் நம்ம இங்கே பண்ணுறோம். அப்போ எல்லாமே அனுபவபூர்வமாக எல்லாரும் இங்கே உணர்ந்து எல்லாரும் வந்து பண்ணிட்டு இருக்கா. அத்தனை பேருக்கும் நடந்திருக்கு, அதனாலதான் வந்துட்டு இருக்காங்க. ஆமா, அதனால அந்த ஜபங்களுக்கு அவ்வளவு பவர் இருக்கு உங்களுக்கு. அந்த ஆமா, இந்த கோவிலுக்குன்னு ஏதாவது பரிகார பூஜைன்னு ஏதாவது? பரிகார பூஜைங்கிறது 7 வாரம் வந்து அந்த குளத்துல குளிக்கணும், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. சரி, அந்த திறந்துருக்கா? எப்போதும் திறந்துருங்க, குளிக்க அனுமதி இருக்கு, அனுமதி இருக்கு. சரி, இந்த காலம்பரை வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே அன்னைக்கு காலம்பரை இங்க வந்துடணும். ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்து இந்த குளத்துல குளிச்சுட்டு ஈர வேஷ்டி ஈரப்புடைய குளிஞ்சு கட்டிக்கிட்டு உள்ள விபூதி இருக்கு எடுத்துக்கிட்டு கோபூஜை நடக்கும். நம்ம கோவில்ல பெரிய விசேஷம், டெய்லி கோபூஜை உண்டு. எவ்வளவு மணிக்கு நடக்கும்? காலம்பரம் 6லேருந்து 6:30 கோபூஜை உண்டு. சரி, அதே தினப்படியில விசேஷ நாள்லாம் மாறும். சரி, தினப்படியில தினசரியில வந்து காலம்பரம் 6லேருந்து 6:30 கோபூஜை. அப்ப நம்ம வந்தோம் அப்படின்னா ஸ்நானம் பண்ணிட்டு கோபூஜை வந்து காலம்பர தினசரியில காலம்பரம் 6லேருந்து 6:30 கோபூஜை நடக்கும். கோபூஜை சுவாமி பால் நிவேத்தியம் உண்டு. அந்த சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அவ 7 தடவை அப்படியே கோயிலுக்கு சொல்லணும். ஈர வேட்டி ஈரப்படுவது அந்த மாதிரி 7 வாரம் செய்யணும். அது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடக்கக்கூடியது நிறைய நடந்துருக்கு. கல்யாணம் ஆகிட்டு இருக்கு, குழந்தை பிறகு குழந்தை உண்டாகிட்டு இருக்கு, வியாபார அபிவிருத்தி வியாபாரம் ஆகிட்டு இருக்கு, கணவன் மனைவியும் ஒற்றுமையெல்லாம் இல்லாமல் இருக்குன்னா அதெல்லாம் வந்து இங்கே நிறையா நடந்துருக்கு. எல்லாரும் திருப்பி வந்து நமக்கு சொல்கிறோம் சாமி நல்லபடியாச்சு, சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. சரி, அது மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இது நடந்துட்டு இருக்கு. இன்னி வரலையும் அது காலம்பரை 6 மணி கோயில் திறந்தா மத்தியானம் 1 மணி வரலையும் இருக்கு. சரி, சாயங்காலம் தினசரி தான் சாயங்காலம் 4 மணிலேருந்து ராத்திரி 8:30 மணி வரையும் இருக்கும். ஐயா, உற்சவர் மூர்த்தி இங்க இருக்கு. ஆமாம் சார். பொதுவா உற்சவர் மூர்த்திக்கு வந்து இவ்வளவு கூட்டம் வெளியில இருந்து கும்பிட்டு போயிடுவாங்க. ஆமா, இங்க எல்லாரும் உள்ள வந்து நின்று போறாங்க. ஆமா சார். ஏன் அப்படி? ஏன் உற்சவர் இப்போ வந்து நமக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்தில் அர்ச்சனை உண்டு. நமக்கு இங்கே உற்சவர் வந்து ரொம்ப விசேஷம். உற்சவருக்கு அர்ச்சனை தான் இங்கே எல்லாமே மெயின். அதான் மூலஸ்தானத்தில் தரிசனத்தோடு சரி பண்ணணும். ஏன்னா இந்த உள்ள வந்து தேங்காயெல்லாம் உடைச்சு அந்த கர்ப்ப கிரகம் வீணாக போயிடுது. அந்த இளநீ தண்ணியெல்லாம் ரொம்ப போய் தரையெல்லாம் ரொம்ப வீணாக போயிடுது. அதனால நமக்கு வந்து இந்த கும்பாபிஷேகத்தப்ப எல்லாம் சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனை எல்லாம் இங்கே வச்சுக்கணும். ஏன்னா உற்சவரும் வந்து பழைய கால உற்சவர் எல்லாம் பழைய காலம்னா எவ்வளவு பெரிய பழைய காலம்? கிட்டத்தட்ட சாமி எப்போ உண்டானாரோ அந்த மாதிரி உற்சவம் எப்போ உண்டானதுதான் உங்களுக்கு எல்லாம். அந்த உற்சவம் அது மாதிரியான உற்சவம் நமக்கு. அந்த உற்சவருக்கு எல்லாமே அர்ச்சனை நடக்கணும். ஏன்னா தரிசனம் பண்றதோட இல்லை, அவளுக்கு நிறைய இதனுடைய பலன்கள் நிறைய கிடைக்கணும் அப்படின்னு நம்ம கோயிலை பொறுத்தவரையும் பழைய காலத்துல வந்து வள்ளிய தேவசேனா முருகன் மூலவர், அதுக்கு பிறகு விஜய கணபதி சன்னதி, அதுக்கப்புறம் நமக்கு உற்சவர் சன்னதி, அதுக்கப்புறம் சண்முகர் அந்தண்ட 6 முகர் சண்முகன், அடுத்து தேவி கருமாரியம்மன் சன்னதி அந்தண்ட, எப்படி ஒரு 5 சன்னதிகள் நமக்கு இருக்கு. நமக்கு
அதில் பார்க்கும்போது அர்ச்சனைகள் எங்கே மெயினாக நமக்கு நிறைய ஜனங்கள் வர எல்லாம் அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிற போது இந்த அர்ச்சனை தான் உற்சவம் இருக்க ரொம்ப மெயினாக. வள்ளி தேவசேனா முருகன் அர்ச்சனை நமக்கு இங்கே நடக்கும். எல்லாருக்கும் அந்த பலனும் எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த முருகப்பெருமானுக்கு வந்து 6 முகத்துக்குன்னா 6 அர்ச்சனை, திருசதி அர்ச்சனைன்னு உண்டு. இந்த திருசதி அர்ச்சனைங்கிறது வந்து ஒரு முகத்துக்கு வந்து 50, அது மாலாமந்திரத்தோட மூலமந்திரத்தோடு உண்டு. ஓம் நம் சௌம் ஸ்ரீம் சரவண பவ சத்யோ ஜாதகிருத பிரம்ம சிருஷ்டிகாரண சுப்பிரமணிய சிவநாத சுவாமினே நமஹா, இது ஒரு முகத்துக்கு. ஓம் மம் சௌம் க்ளீம் ரமண பவச வாமதேவதரதே விஷ்ணு ஸ்திதிகாரண பவோத்சாஹ நமஹா. அடுத்தது ஓம் சிம் சௌம் ஹ்ரீம் வனபவசர அகோரசிகா ருத்ர சம்ஹார காரண சிவானந்த குரவே நமஹா. அடுத்தது ஓம் வம் சௌம் இம் நபவ சர்வ தத்துருடகவஜ மகேஸ்வர திரோபாவ காரண வள்ளி மானசகம் சிகாத நமஹா. அடுத்தது ஓம் யம் சௌம் ரம் பவ சரவண ஈசான நேத்திரத்ரய சதாசிவானுகிரக காரண ஏகமூர்த்தஜய நமோ நமஹா. ஓம் அம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐ க்ளீம் சௌம் நம சிவாய சௌம் நம் இம் வசரவண பவ அஸ்திர சிவாஸ்திரதரமூர்த்தஜே நமோ நமஹா. இது மாதிரி 6 முகத்துக்கு அர்ச்சனை உண்டு. மாலாமந்திரத்தினா மூலமந்திரத்தோடு சேர்ந்தது. இந்த 6 மந்திரம் நீங்க சொன்னீங்கல்ல, ஆமா, இது வந்து ஒவ்வொரு முகத்துக்கும் எவ்வளவு முறை சொல்றது? 50 முறை. ஒவ்வொரு அர்ச்சனையும் ஒவ்வொரு முகத்துக்கு 50 தடவை அர்ச்சனை, 50 அர்ச்சனை. அப்போ 6 முகத்துக்கு 6 3 300 திருசதி அப்படின்னு பேர் உங்களுக்கு. இது வந்து முருகப்பெருமானுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா மாலாமந்திரத்தோடு சேர்ந்தது இந்த மாதிரி. அதே அம்பாளுக்கு பாக்கி சுவாமிகள்லாம் பார்த்தீங்கன்னா 5 முகம் 5 அர்ச்சனை, 5 முக அர்ச்சனைன்னு பேர். முருகனுக்குன்னா ஷண்முக அர்ச்சனைன்னு பேர் உங்களுக்கு. சார், இந்த மந்திர சக்தின்னு ஒன்று பேசுவோம்ல சாமி, ஆமா, அந்த மந்திர சக்தியை பற்றி நீங்க பேசும்போது இந்த கோவிலில் கிட்டத்தட்ட 1 கோடி மூலமந்திர ஜபங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆமா சார். அதாவது எப்படி நான் மட்டும் இல்லை, யார் இங்கே பூஜைகள் யார் வராலோ ஹோமங்கள் என்ன பண்ணுறோமோ அத்தனை பேரையும் முதல்ல ஜபம் தான். முதல்ல ஒரு நாளைக்கு 10,000 ஆவர்த்தி ஜபம் பண்ணுறோம். அப்படி பண்ணது அவங்க 1992 93 அப்போ ஜபங்கள் கிட்டத்தட்ட இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 33 வருஷம் 30 வருஷம் கிட்டத்தட்ட ஜபங்கள் பண்ணியிருக்கோம். அந்த ஜபம் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்மளும் பண்ணுறோம், வர ஜனங்களையும் சொல்ல வைக்கிறோம். ஓம் சரவண பவாய நமஹா, இந்த மாதிரி ஜபங்கள். அப்போ அந்த மகாமந்திரங்க மூலமந்திர ஜபங்கள் பண்ண ஜனங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் நடக்கிறது. அதான் தன ஆகர்ஷணம் ஜனாகர்ஷணம். அவருக்கு தான் அந்த மந்திரத்துக்கு பவர்னு சொல்கிறது அதுதான் உங்களுக்கு. அதாவது ஜனங்கள் வந்து நினச்சின்னு வரா, நமக்கு என்னென்னா குழந்தைகள் கல்யாணம் ஆகணும், குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கணும், வியாபாரம் அபிவிருத்தி ஆகணும், இப்படி நினச்சின்னு வரா, வேண்டுதலை நினச்சின்னு வரா. அந்த வேண்டுதலை வந்து நம்ம முருகப்பெருமான் வந்து நடத்தி கொடுக்குறாரு. அது என்ன பவர்னா இந்த மந்திரத்தினுடைய பவரால அவளுக்கு எல்லாமே கிடைக்கும். மந்திர சக்தி தான் எல்லாமே. அது பரிபூர்ணமா நம்ம கோயில்லாம் நிறைய பண்ணியிருக்கோம் எல்லாரும். இது உலக நன்மையை முன்னிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி சார், ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. நான் முதல் முறை அந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். இவ்வளோ உயரமான மூலவரை வந்து நான் பார்த்ததில்லை. கர்ப்ப கிரகத்தில் வேண்டுதல் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம வேண்டி வந்துடுமா, இந்த மாதிரி எனக்கு ஒரு பூ வரணும், இந்த மாதிரி ஒரு கலரில் ஒரு பூ வரணும் அப்படின்னு. அந்த மாலையை பார்க்கும்போது ஆசையாக இருந்தது. சூப்பராக இருக்கு இந்த மாலை அப்படின்னு. அது என் கழுத்தில் வந்து சேர்ந்துருக்குங்கிறத நினைக்கும் போது கடவுளோட பரிபூர்ண ஆசீர்வாதம் என் மூலமாக உங்கள் எல்லாருக்கும் இருக்குங்கிறது நான் நம்புகிறேன். எல்லாரும் இன்றைக்கி சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த முருகன் கோவிலில் ஒரு முக்கியமான ஒருத்தரோட நான் நின்றுட்டு இருக்கேன். ஐயா பேர் வந்து செந்தில்குமார் சார். செந்தில்குமார் சார் எந்தெந்த கோவிலுக்கு பணியாற்றுறாரோ அந்த கோவில் வந்து ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் நான் இப்போ ஒரு 10 நிமிஷமாக சாரை வாட்ச் பண்ணுறேன். ஒரு விஷயத்தை வந்து மெட்டிகுலஸாக ஒன்று செய்யும்போது ஒரு சில பேர் கோபம் வரும், என்னன்னா இந்த மனுஷன் எப்படி இருக்காரு, இரிட்டேட்டிங்காக இருக்காரு அப்படின்னு. ஆனால் அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் வரும்போது, அதை எல்லாரும் பாராட்டும் போது அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? அப்படி தான் நான் ஐயாவை பார்க்குறேன். ஏன்னா கடந்த ஒரு 10 நிமிஷமாக சுற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காரு, வேலை நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற அந்த பேஷன் வந்து எதில் இருந்தாலும் அது இருக்கணும்னு நான் எப்போவுமே என்னோட விளாக்ல சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு பேஷனேட் பர்சன் செந்தில்குமார் சாரோட இங்கே இருக்கேன். அவர் தான் இந்த கோவிலோட ஈஓ.
இன்னொரு விஷயமும் எல்லாரும் சொல்லுவாங்க, லக்ஷ்மி இருக்கிற இடத்துல சரஸ்வதி இருக்காது, சரஸ்வதி இருக்கிற இடத்துல லக்ஷ்மி இருக்காதுன்னு ஒரு தப்பான கருத்து சொல்லுவாங்க. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ஐயாவோட பேசிட்டோம். சரஸ்வதி கடாட்சத்தோட ஐயா இருக்காரு, லக்ஷ்மி கடாட்சத்தோட இவர் இருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்த கலவை தான் இந்த கோவில் வந்து இவ்வளோ அற்புதமான ஒரு நிலையில இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. உற்சவமூர்த்தி. என்னுடைய பெயர் செந்தில்குமார். இந்த திருக்கோயில் வந்து ஒரு புராதனமான பழமையான சுமார் 1000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட திருக்கோயில், மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோயில். இந்த திருமண கல்யாண உற்சவத்தில் திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் பரிகாரம் வேண்டி, திருமண வரம் வேண்டி மாதந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் உற்சவத்தில் கலந்து கொண்டால் விரைவில் அவர்களுக்கு திருமணம் கைகூடும் என்பதும் இத்தலத்திற்குரிய சிறப்பான ஒரு புராண வரலாறு. அது மட்டுமல்ல, அருணகிரிநாத சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள், அநேக முருகனுடைய அடியார்கள் வந்து வணங்கிய சிறப்பு பெற்ற தலமாக இத்தலம் விளங்குவது இத்தலத்திற்கே உரிய பெருமையாகும். சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோயிலுக்கு சற்றேறக்குரிய 15 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருடைய பூரண ஒத்துழைப்பின் பேரிலும் ஒத்துழைப்புடனும் ஆசியுடனும் சிறப்பாக பக்தர்கள் முறையில் விமர்சையாக குடமுழுக்கு நடைபெற்றது. குடமுழுக்கிற்கு பிறகு இத்திருக்கோயிலுக்கு நாள்தோறும் எம்பெருமானின் பரிபூர்ண அருள் கடாட்சம் பக்தர்களுக்கு கிடைக்கும் முன்னும் நாள்தோறும் அலையலையாக பக்தர்கள் வந்து செல்வது இத்திருத்தலத்திற்கே உரிய தனிச்சிறப்பாக உள்ளது. செந்தில்குமார் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கோவிலை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, இங்கே என்ன பரிகாரம் பண்ணோன்னு. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அப்போது பொதுவாகவே ஒரு மண்டலத்துக்குள்ளே வந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, புதுசாக ஒரு புதுப்பிச்சு ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது அப்படிங்கிறதுனால 48 நாளுங்கிற கணக்கு இல்லை. நீங்கள் வந்து முருகனை தரிசனம் வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம். ஐயா சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து வரது விசேஷம். அதுக்கும் மேலே ஐயா உங்களோட இந்த பணி வந்து ரொம்ப சிறப்பான வேலையை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுறீங்க. மேலும் மேலும் நிறைய பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருவாங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். இப்போ நம்ம பார்க்க போற விநாயகர் வந்து ரொம்ப முக்கியமான விநாயகர். இவர் பேரு என்னங்கிறது நீங்களே பாருங்களேன். இது வந்து விஜய கணபதி சந்நிதி. இதுல வந்து 3 விநாயகர் இருக்காங்க. முக்கோள விநாயகர்ன்றாங்க. இந்த விநாயகர் ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா 3 விநாயகர் இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு விநாயகர் இருக்காரு, இங்க ஒரு விநாயகர் இருக்காரு, இந்த பக்கம் ஒரு விநாயகர் இருக்காரு. 3 விநாயகர் சேர்ந்த ஒரு ஸ்தலமா இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன காரணங்கிறது எனக்கு தெரியாது, ஐயாட்டே கேளுங்க. உள்ள கருவறையில 3 கணபதி, முக்கால கணபதின்னு பேரு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நம்ம வினைகள் வந்து 3ன்னு சொல்லுவோம். சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமின்னு சொல்லுவோம். 3 கால வினைகளையும் போக்கும் முக்கால விநாயகர் இந்த ஒரே சன்னதியில் எழுந்தது இந்த தலத்திற்குரிய ஒரு சிறப்பாகும். வல்லக்கோட்டை முருகப்பெருமான் திருக்கோயில் ஆலயத்தில் அமைந்துள்ள மிகவும் புகழ் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த சண்முகர் ஆறுமுக பெருமானுடைய சன்னதி இது. இந்த சன்னதியில் வழக்கம் போல் இத்திருக்கோயிலே உரிய தனிச்சிறப்பை போல் ஒவ்வொரு வாரமும் 6 செவ்வாய்க்கிழமைகளிலோ அல்லது 6 வெள்ளிக்கிழமைகளிலோ வந்து வழிபடுவது அனைத்து முருகன் கோயில்களுக்கும் உள்ள சிறப்பு என்றாலும் குறிப்பாக இத்தலத்தில் வெள்ளிக்கிழமை வந்து வணங்குவது மிகச் சிறப்பாகும். இந்த சண்முக பெருமானிடம் அனைத்து திரு ஆலயங்களிலும் விபூதி கொடுப்பார்கள். இந்த சண்முக பெருமான் ஆலயத்தில் எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் செய்த, அபிஷேகம் செய்த சந்தனம் பிரசாதமாக வழங்குவது இந்த சன்னதிக்கே உள்ள சிறப்பாக உள்ளது. அதாவது இந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது நான் சொல்றது, இன்னைக்கு நேத்திக்கு நவராத்திரி ஆரம்பிச்சது, இன்னைக்கு 2வது நாள்ல இருக்கும். 9 நாள் வந்து 9 அம்மனோட 9 வடிவங்களை கும்பிடுவோம். உள்ள வந்து அலங்காரம் பண்ணுங்க அப்படின்னு ஐயா சொல்லிட்டு இருந்தாரு. அது சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னாரு. இந்த 9 நாளை வந்து 3 அம்மனோட அமைப்பா பிரிப்பாங்க அப்படின்னாங்க. அந்த என்ன 3 நாள், அப்புறம் 10வது நாள் எந்த வடிவத்தில் அம்மா இருப்பாங்க கொஞ்சம் சொல்லுங்க. இந்த வல்லக்கோட்டை முருகன் திருக்கோயிலில் எத்தனையோ சன்னதிகள் இருந்தாலும் அது குறிப்பிடத்தக்க சன்னதியாக அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திரிபுர சுந்தரியம்மன் சன்னதி உள்ளது. திருக்கோயிலுடைய வடக்கு பிரகாரத்தில் இந்த சன்னதி உள்ளது. இத்திருக்கோயிலில் சற்றேறக்குரிய தொன்று தொட்டு நவராத்திரி உற்சவம் நடைபெற்று வந்தாலும் குறிப்பாக 40 ஆண்டுகளாக நவராத்திரி உற்சவம்
சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. நவராத்திரி அன்று நாள்தோறும் காலையில் மூலவருக்கு அபிஷேக அலங்காரங்களும் குழு பொம்மைகள் வைத்தும் விசேஷமாக உற்சவம் கொண்டாடுவது வழக்கம். இந்த ஆண்டு முதல் உற்சவருக்கும் தமிழகத்தின் பிற திருக்கோயில்கள் கொண்டாடுவதைப் போல உற்சவர் தேவி கருமாரியம்மன் திருப்புர சுந்தரி அம்மனுக்கும் நவராத்திரியுடைய சிறப்பே வந்து ஒவ்வொரு 3 தினங்களும் ஒவ்வொரு 3 தேவி வடிவமாக அம்பாள் அருள்வாளிப்பது சிறப்பு. முதல் 3 தினங்கள் பார்வதி தேவி துர்காதேவி அம்சமாகவும், 2வது 3 தினங்கள் திருமகள் எனும் மகாலட்சுமியுடைய அவதாரமாகவும், இறுதி 3 நாட்கள் கலைமகள் அவதாரமாகவும் ஆக நவராத்திரி அன்று 9 நாட்களும் 3 விதமான முப்பெரும் தேவி சக்திகளும் அருள்பாலிப்பதாக ஐதீகம். குறிப்பாக நவராத்திரியின் இறுதி நாள் 9ஆம் நாள் கலைமகள் அலங்காரம் சிறப்பாகவும், 10ஆவது நாள் விஜயதசமி அன்று மகிஷனை வதம் செய்த மகிஷாசுரமர்த்தினி அலங்காரமும் அனைத்து திருக்கோயில்களும் விசேஷமாக அலங்காரம் செய்து பூஜைகள் நடைபெறும். இவ்வாண்டு முதல் இத்திருக்கோயிலிலும் உற்சவருக்கு அலங்காரம் செய்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பக்தர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சிறப்பாக இவ்வாண்டு முதல் உற்சவருக்கும் 9 விதமான அலங்காரங்கள் விசேஷமான பூஜைகள் தொடங்கப்பட உள்ளது. பக்தர்களுடைய எண்ண வேட்கையாக உள்ளது. அது எம்பெருமான் முருகப்பெருமானுடைய திருவருளால் நிறைவேறியுள்ளது. மிக்க மகிழ்ச்சி. என்னன்னா 40 வருஷமா வந்து மூலவருக்கு மட்டும் பண்ணுவாங்க, ஒளி வச்சு மூலவருக்கு மட்டும் அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த ஆண்டு முதல் உற்சவருக்கும் 9 விதமான அலங்காரங்கள் நாள்தோறும் பண்ணி அதுக்கும் பூஜை பண்ண சொல்லி பக்தர்களுடைய விருப்பமாக உள்ளது. பக்தர்களுடைய விருப்பத்துக்கேற்ப சிறப்பான பூஜை ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாள்தோறும் மாலை வேளையில் உற்சவருக்கு அலங்காரம் செய்து உற்சவருக்கு நைவேத்தியம் செய்து பிரசாதங்கள் பக்தர்களுக்கு விநியோகம் செய்ய முருகப்பெருமானுடைய திருவுள்ளம். ஒரு காலத்துல நல்ல பிரதானமான சிறப்பு பெற்ற திருக்கோயிலாக இருந்தது. 20 ஆண்டுக்கு முன்னாடி தொண்டை மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா முருகன் தலம்னா கிருத்திகை அன்னைக்கு இந்த கோயில் மிகப்பெரிய விசேஷம், மிகப்பெரிய கூட்டம். இல்லை இப்போ மறுபடியும் இவ்வளோ கூட்டம் வர அளவுக்கு மறுபடியும் குடமுழுக்குக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ நாள்தோறும் வந்து இதே மாதிரி விசேஷமான கூட்டம். அக்காலத்தில் எப்படி கூட்டம் இருந்தோ அதே மாதிரியுடைய பக்தர்கள் கூட்டம். குடமுழுக்குக்கு அப்புறம் நாள்தோறும் நல்ல கூட்டம் வராங்க. இல்லை எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. ஏன்னா நான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எதிர்பாராம இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன். நவராத்திரியோட 2வது நாளாக நம்ம இதை பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அது யாரில் எப்போ வருங்கிறது எனக்கு அடுத்த வியாழக்கிழமை தான் வரும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கூட இவ்வளோ மக்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஐயா சொன்னார், அர்ச்சகர் ஐயா சொன்னார், இந்த ஜபம் ஏற்ற மந்திரங்கள் ஏற்ற மக்களோட விஷயங்கள்லாம் நிறைவேறுது, அதனால எல்லாரும் வராங்க அப்படிங்கிறது. அதை மீறி நீங்களும் அவரும் கைகோர்த்து ஒரு விஷயம் செய்யும்போது அதில் வந்து அதான் சொல்கிறேன்னு சாத்துரியம்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த எண்ணங்கள் மக்களுக்கு போய் சேரணுங்கிறது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இதை எந்த அளவுக்கு வழி நடத்துறீங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. நம்ம இந்து மதத்துக்கிற சிறப்பு அம்சம்னு அதுதாங்க. மந்திரங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பாரம்பரியமாக அந்த காலத்தில் புராண காலத்தில் 2 மொழி சொல்லுவாங்க. வடமொழியும் தென்மொழியும் சொல்லுவாங்க. வடமொழினா சமஸ்கிருதம், தென்மொழினா தமிழ். இந்தியாவில் பாரம்பரியமான மொழி 2 மொழின்னு சொல்லி தொட்டு சொல்லி வர ஒரு வழக்கு. இந்த மந்திரங்களை பொறுத்த வரைக்கும் இறைவனை ஜபிச்சு இறைவன் மேலே வடமொழியும் சரி தென்மொழியும் சரி ஆத்மார்த்தமாக வந்து நம்ம மந்திரங்களை சொல்ல சாமியோட பவர், சாமியோட சக்தி அதிகரிப்பதாகவும், அதே மாதிரி நம்ம இந்து மதத்துக்கே உரிய மற்றொரு சிறப்பு, நம்ம எந்த அளவுக்கு இறைவனிடம் தன்னை ஒப்புவித்து ஈடுபட்டு பக்தி செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக தான் நம்ம இந்து மதத்தின் நம்பிக்கை. மற்ற எல்லா சமயங்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பே வந்து பக்தர்களுடைய நம்பிக்கை தான், பக்தர்களுடைய பக்தி தான். அது ஐயப்பன் ஆகட்டும், முருகப்பெருமான் ஆகட்டும், சிவன் ஆகட்டும், பெருமாள் ஆகட்டும், எந்த அளவுக்கு தன்னை முருகனிடம், பெருமாளிடம், இறைவனிடம் ஒப்புவித்துக் கொண்டு வணங்குகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது இந்து மதத்துக்கே தனிச்சிறப்பு. ரொம்ப அற்புதமாக ஐயா சொன்னார். மறுபடியும் வேற ஒரு பிளாக்ல சந்திப்போம்.